அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வந்து நிறையா வர்ம அடிப்படைகளை காட்டி கொடுத்துருக்கோம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணான் கால வர்மம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி தாக்குறது, இது தாக்குறது மூலமாக நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல அண்ணான் கால வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த புருவம் முடியுது இல்லைங்களா, இங்கிருந்து ஒரு விரல் தள்ளி இந்த இடத்துல இருக்குது. இந்த புருவம் முடியக்கூடிய இடத்துல இருந்து ஒரு விரல் தள்ளி ரெண்டாவது விரல் பதியக்கூடிய இடம், இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் அண்ணான் கால வர்மம் பேர். இந்த இடத்துல மாத்திரை அளவுக்கு மேலே அடிபிடிச்சு அப்படின்னா உடனடியாக மயக்கம் வரும், அவங்களுடைய புத்தி தடுமாறும், பைத்தியமாக மாறிடும், அவங்கள வந்து எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அதனால் மாத்திரைக்கு மிஞ்சி அடிபடக்கூடாது. ஒரு மாத்திரை அளவு அடிக்கும் விழுக்கூடாது. கால் மாத்திரை அரை மாத்திரை அடி விழுந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அரை மாத்திரை அடி விழுந்துச்சுன்னா காப்பாற்றிடலாம். முழு மாத்திரை அடி விழுந்து அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. சரிங்களா, இப்போ லேசாக நம்ம தொட்டாலே எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் விழுந்துருவாங்க, அவங்களால நிற்க முடியாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரும் முடியுது. இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துங்க, நல்ல ஸ்ட்ராங்காக விழுகக்கூடாது. இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, ஆனால் நம்ம லேசாக தொட்டாலே அவரால் நிற்க முடியாது, அப்படியே விழுந்துருவார். அது வந்து பவர் வச்சுக்கணும். இது வந்து இது ஏமாற்று வித்தை கிடையாது. அந்த இடத்துல அழுத்தும் போது அவருடைய நினைவு தப்பிடும், என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. லேசாக அழுத்தும் போது தெரியும், பாருங்க அவ்வளோதான். அவர் முகத்தை பாருங்க, ரியாக்ஷன் பாருங்க, பார்த்தீங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாருங்க அவ்வளோதான், முடிஞ்சு முடிஞ்சது, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. சரிங்களா, இது வந்து லேசாக நம்ம தொட்டு விட்டோம். இது எப்படி நம்ம இந்த மாதிரி முத்திரை பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி முத்திரையை வச்சு லேசாக அழுத்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு அவ்வளோ பண்ண முடியாது. இது முத்திரையில் வந்து அழுத்தும் முறை. இப்போ அடிக்கிற முறை அப்படின்னா இந்த மாதிரினா இந்த மாதிரி முத்திரை பயன்படுத்தும். இந்த மாதிரி முத்திரையை பயன்படுத்தி இப்படி அடிக்கணும். சும்மா லேசான கால் மாத்திரை அளவு நான் வந்து உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். கால் மாத்திரை, இது கால் மாத்திரை அவ்வளோதான். இது கால் மாத்திரை அளவு அடிதான். பிடிச்சிட்டு லேசாக கால் மாத்திரை அளவு பாருங்க, அதே எப்படி இருக்குது, ரொம்ப பயங்கரமாக. இந்த மாதிரி நம்ம அடிக்கலாம், இப்படி வச்சு இந்த முத்திரையை பயன்படுத்தி அடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை முஷ்டியை பயன்படுத்தி, இது வந்து முழு மாத்திரைக்கும் மிஞ்சி அடிபட்டுரும். இது நம்ம இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து முழு மாத்திரை மிஞ்சி அடிதான் விழுகும். அதே நேரத்தில் வெட்டு முறையை பயன்படுத்தி அடிக்கலாம். அப்போ இந்த இடத்த பயன்படுத்தணும். வெட்டு முறையில் யாராவது அரையும் போது தடுக்கிறோம், தடுக்குதல் வெட்டுறோம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது. வெட்டு முறையை பயன்படுத்தி அடிக்கும்போது கை சுற்றி வரும் பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது, லைட் டச் தான் எப்படி இருக்குது லைட் டச் தான். லேசாக தொட்டாலே போதும், அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோ ரொம்ப பயங்கர எஃபெக்டாக இருக்கும். சரியா, இதுபோல் நிறைய வறுமை புள்ளிகள்லாம் நிறைய இருக்குது உடம்புல. பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம பயிற்சி பண்ணணும். சரிங்களா, நல்லது மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.